எசாயா அதிகாரம் 2 வசனம் 22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சில விஷயங்களில் நீங்கள் மனுஷன் நம்பி இருக்கிறீங்க. இந்த மனுஷன் எனக்கு செய்வான், இந்த மனுஷன் கண்டிப்பாக எனக்கு செய்வான் அப்படின்னு. இல்லைங்க, மனுஷங்க மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் கர்த்தர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை வேல்யூ உள்ளது. நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கே செய்யாமல் போயிடுவாங்க. உங்ககிட்ட தொடர்ந்து 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் கால் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. அடுத்த நாளே உங்கள் காலை பிளாக் பண்ணிடுவாங்க. இதுதான் மனுஷங்க. ஆனால் தெய்வம் அப்படி கிடையாது. அதனால் இன்றைக்கி ஒரு வேளை சில விஷயங்களுக்காக நீங்கள் மனிதர்களை நம்பிக்கொண்டு இருப்பீர்களானா, ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா இந்த மனுஷனை நான் நம்பினேன், உண்மைதான், ரொம்ப வருஷமாக நம்பிட்டு இருக்கிறேன், உண்மைதான், ஆனால் அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. உங்கள் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கையை மனுஷங்க மேலே நான் வைத்தேன், ஆனால் இப்போ நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்களை நான் நோக்கி பார்க்குறேன், இந்த விஷயத்தில் உங்களை நான் நம்புகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு ஆசையாக கேளுங்க, வாஞ்சையாக கேளுங்க. உங்களுக்காக கர்த்தர் அற்புதம் செய்வார். தடைகளை உடைப்பார், வழிகளை திறப்பார். அவர் நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. அவர் உண்மையுள்ளவர். அவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் கனம் பண்ணி சொன்னதை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். ஆமென். Have a wonderful day. God bless you.